பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? நமக்கும் கர்த்தருக்குமா இருக்கின்ற பர்சனல் ரிலேஷன்ஷிப் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாய் காணப்படுகிறது. அது ஏன்னா நாம் இன்னுமாய் கர்த்தரை நேசிக்க நமக்கு அது உதவி செய்யும். பைபிளில் எத்தனையோ கேரக்டர்ஸ் நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ பேர் கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவரை குறித்து சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொல்லி. தாவீது ராஜாவை குறித்து. அது ஏன் யோசித்து பார்த்துருக்கீங்களா? தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையை தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய எல்லா இக்கட்டுக்கான சூழ்நிலைகளிலும் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து தாவீது ராஜாவை கர்த்தர் விடுதலையாக்கினார். ஆனால் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தாரா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 மற்றும் 3ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அது நம்மளை தொடக்கூடியதாக இருக்குது. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு. வாசிக்கலாம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின பொழுது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். எல்லா எனிமிகளிடம் இருந்து விடுதலையாக்கின பின்பு கர்த்தர் தாவீது ராஜாக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட பிறகாகவும் தன்னை பற்றி யோசிக்காம அவர் கர்த்தரை பற்றி யோசிக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, நானும் கேதுரு மரங்களால் ஆன வீட்டிலே வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன். கேதுரு மரங்கள்ங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. அந்த நாட்களில் இஸ்ரேலில் அது கிடைக்காது. லெபனான்ல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. அது ராஜாக்கள் மட்டுமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய விலை உயர்ந்த ஒரு மரமாய் காணப்பட்டது. அப்போது அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் தாவீது ராஜாவை கர்த்தர் வைத்திருந்த பொழுது தாவீது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்படி ஒரு லக்ஸரியஸ் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய கர்த்தரோ கூடாரங்களில் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரேன்னு சொல்லி அவரை நினச்சி பார்த்து கொண்டு இருக்கிறார். இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், தாவீது ராஜா எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறவராய் காணப்பட்டாருங்கிறது. உடனே நாத்தான் தீர்க்கதரிசி இதன் மூலியமாய் தொடப்படுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்பொழுது மட்டும்தான் நம்மளால் கர்த்தரை நேசிக்க முடியும். நாம் கர்த்தரோடு இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோமா? எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் நினச்சி கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் நம்மோடு பேச மாட்டேங்கிறாரேன்னு சொல்லி. நாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த எத்தனையோ நன்மைகளை நினச்சி அவருக்கு நன்றி சொல்லியிருப்போம். திரும்பவுமாய் சில தேவைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டு இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசவே மாட்டேங்கிறாரேன்னு சொல்லி எத்தனையோ பேர் நினைத்து கொண்டு இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கர்த்தர் மீது இருக்கிற அன்பை நாம் எப்படியாக நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோம்? கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதன்படி வாழ நாம் என்னைக்காவது நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை அதிகமாய் நேசித்திருக்கிறோமா? இங்கே தாவீது ராஜா கர்த்தரை நேசித்தபடினால அடுத்த வசனத்திலேயே நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலேயே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி. பார்த்தீங்களா, நாம் கர்த்தர் மேலே இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இன்றைக்கும் கூட கர்த்தர் ஏன் என்கிட்ட பேசவே மாற்றாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய அன்பை கர்த்தரிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தரால் தாங்க முடியாது, நிச்சயமாய் உங்களிடத்தில் வந்து பேசுகிறவராய் காணப்படுகின்றார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த எத்தனையோ நன்மைகளை நினைச்சு அவருக்கு நன்றி சொல்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்களை அதிகமாய் நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் வெளிப்படும். அதற்காக ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே நீர் பேசின எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி இந்த வேலையில் நன்றி சொல்கின்றோம் கர்த்தாவே. அது மாத்திரம் எங்களுக்கு பத்தாது, எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி
இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டாலும் கேட்கப்படாவிட்டாலும் உம்மை அதிகமாய் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை பலப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எங்களோடு வாசம் செய்யும்படிக்காய் நாங்கள் உங்களுக்காக எங்கள் இருதயத்தை திறக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நியூ இயர்ல கர்த்தாவே உம்மோடு ஐக்கியமா இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கட்டளையிடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.